படித்தேன். அங்கேருந்து ஃபிசிக்ஸ் படித்தேன். சென்ட் ஜோஸ் காலேஜ்லேருந்து எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போய் ஏரோநாட்டிக்ஸ் படித்தேன். ஏரோநாட்டிக்ஸ் ஏர்க்ராஃப்ட், ஹவு டு டிசைன் ஏர்க்ராஃப்டை எப்படி எப்படி செய்கிறது, எப்படி பறக்க விடுறது அப்படின்ற உள்ள இன்ஜினியரிங்லாம் படித்தேன். அப்புறம் 1957 ஒரு இன்டர்வியூக்காக டேராடூன் பண்ணேன். அதாவது பைலட் ஆஃபீஸர், டு பிகம் அ பைலட் ஆஃபீஸர். நான் இன்ஜினியர் இல்லையா, அதுக்கு வந்து நான் எலிஜிபிள். இப்போ பைலட் ஆஃபீஸர் ஒரு இன்டர்வியூ, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்டர்வியூ. அதுக்காக இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸை பிடிச்சி டெல்லிக்கு போய் மெட்ராஸ் போட் மெயிலில் போய் மெட்ராஸ் இருந்த கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி கிராண்ட் ட்ரங்க்ஸ்லேருந்து குயின் ஹிமாலயன் குயின் என்ற ட்ரெயினில் பிடிச்சி டேராடூன் என்ற ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஒரு 4 நாளாச்சு போய் சேர்றது டேராடூன். அப்போது அங்கே வந்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமின்னு இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு அங்கே தான் இருக்கு. 4 நாள் செலெக்ஷன் போர்டு பண்ணாங்க. டே அண்ட் நைட்டு செலெக்ஷன் போர்டு, ஸ்போர்ட்ஸு, டிபேட்டு, டிஸ்கஷன், இன்டர்வியூ, ஓடுறது ஆடுறது எல்லாம் பண்ணணும் 4 நாள். அப்புறம் அவங்க வந்து 8 பேர் வேணும், 8 பைலட் ஆஃபீஸர் வேணும். தே கால்டு 250 ஸ்டூடெண்ட்ஸ், 250 இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஒரு ஆள் அதில் இருந்து. அதெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ஒரு 4 நாளைக்கு பின்னால் 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா 8 போஸ்ட்டுக்கு 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. 9வது அதாவது நான் 8 பேருக்கு 8 போஸ்ட்டு 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. நான் வந்து ஸ்டாண்ட் பை. யாராவது மெடிக்கலில் டிஸ்குவாலிஃபைட் பண்ணால் எனக்கு ஒரு சான்ஸ் வரும் அப்படின்னு. அன்றைக்கு பார்த்து எல்லாருக்கும் மெடிக்கலில் கிளியர்டு. ஸோ எனக்கு கிடைக்கல, ஏன்னா பைலட் ஆஃபீஸராக கிடைக்கல. ஏன்னா நீ முத இன்டர்வியூக்கு போயிருக்க இல்லையா, நான் இன்டர்வியூக்கு போயிருக்கேன், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு முத போகிறேன். அப்போ வந்து கிடைக்காம போயிடுச்சு. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படியா, எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரொம்ப ஒரு துக்கமான நிலை. என்னடா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், அங்கே போன இடத்துல கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஒரு நல்ல மனதோடு இல்லை. அப்போ ஏன்னா ஒரு துக்கமான நிலைமை. அப்போது அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சேன். எங்கேருந்தே டேராடூன்லேருந்து பஸ், டேராடூன்லேருந்து டெல்லிக்கு வரணும். டெல்லிக்கு வந்தால் தானே அப்புறம் மெட்ராஸ் வரணும், மெட்ராஸ் வந்து அப்புறம் ராமேஸ்வரம் வரணும். ஸோ அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி டேராடூன்லேருந்து புறப்பட்டா ஒரு ஊர் வருது. அதுக்கு பேர் ரிஷிகேஷ் அப்படின்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிஷிகேஷ் தெரியுமா? ஹிமாலயன் அடிவாரத்தில் இருக்குது. இந்த ரிஷிகேஷ் என்ற ஊருக்கு வந்த உடனே பார்க்குறேன் காஞ்சஸ், கங்கை நீர், ஒரு புனிதமான நீர், எங்கே பார்த்தாலும் ஒரு தூய நீர், என்ன கிறிஸ்டல் கிளியராக அப்போ ஓடுது. அது நவம்பர் மாதம், அது வந்து இதாகிடுச்சு, வின்டர் ஆரம்பமாயிடுச்சு, குளிர் ஆரம்பமாயிடுச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு அது குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அங்கே போய் அந்த கங்கையில் வந்து ரிஷிகேஷில் வந்து குளித்தேன். மார்னிங் 6:30 குளிச்சுட்டு அப்புறம் மேலே அப்படி பார்த்தேன். அங்கே ஒரு ஹில் இருக்குது, ஒரு ஹில்லு. எனக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு மலை அடிவாரம் இருக்குது. அந்த மலை அடிவாரம் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு நடந்து அங்கே போனால் அங்கே வந்து ஆசிரமம், சுவாமி சிவானந்தா ஆசிரமம் அப்படின்னு போட்டேன். சுவாமி சிவானந்தா ஆசிரமம் போட்டேன். என்ன சார் தெரியுமா? அது சுவாமி சிவானந்தா ஆசிரமம் போயிருக்கு. அங்கே போனேன். அங்கே போனால் அவர் சுவாமி சிவானந்தா வந்து கடவுள் மாதிரி உட்காந்து, அவர் ஒரு பலகையில் உட்காந்து, அங்கே 100கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் கீதா உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார். கீதையை பற்றி அவர் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு லெக்சர், கீதையை பற்றி லெக்சர் கொடுத்துருக்காரு. நான் வந்து லேட்டாக போனதுனால நான் கடைசி ரோவில் இருந்தேன். கடைசி ரோல் டோத்தி வேஷ்டியோட இருந்தேன். அப்போது அவர் வந்து கீதாபிஷேகம் நடக்கும்போது அவர் 2 பேர் ஒவ்வொரு நாளும் அவர் கீதாபிஷேகம் முடிஞ்ச உடனே 2 பேரை கூப்பிடுவார். அவர் வந்து கலந்து உரையாடலுக்கு 2 பேர் கூப்பிடுவார். அது 2 பேரை கூப்பிட்டார். ஒரு வெள்ளைக்காரன் அப்புறம் நான், என்னை 2 பேரையும் வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டார். நாங்கள் 2 பேரும் போனோம். அவர் முடித்தார் முதல்ல. அப்புறம் நான் அவரை வந்து சுவாமி சிவானந்தரை போய் பார்த்தேன். அவர் ரூமில் பார்த்தேன். 1958 ஆண்டு நவம்பர் 26 போய் பார்த்தவர். அப்போது என்னை உட்கார சொன்னார். அவர் ரூமில் இருந்தார். உட்கார சொன்னார். அப்படி உட்கார்ந்துருந்தார். ஜம்முன்னு உட்கார்ந்தார். ராஜா மாதிரி இருந்தார். கடவுளுடைய உள்ளம் அவர் முகத்தில் தேஜஸ் உண்டு. உட்கார்ந்துருந்தார். சொன்னார், என்னை கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார்.
அவர் நான் வந்து என் பேர் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ நீ வந்து ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நான் சுவாமிகள் நான் பைலட்டாக பறக்கணும்னு பார்த்தேன், பறக்க முடியலை, வேலை அந்த வேலை எனக்கு கிட்டலை, அதனால தான் கொஞ்சம். அவர் பெரிய பெரிய சுவாமிகள் இல்லையா, சுவாமி சிவானந்தா பெரிய சுவாமிகள், படித்தவர், உயர்ந்தவர், குரு. அவர் என்ன பண்ணார், கீதையை ஓப்பன் பண்ணார், பகவத்கீதையை ஓப்பன் பண்ணார். பகவத்கீதை தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? பகவத்கீதையை ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணி 11th சாப்டர் 11வது சாப்டரை ஓப்பன் பண்ணி, அவ்வளோ பெரிய சுவாமிகள் குரு அதை ஓப்பன் பண்ணி எனக்கு படிக்கிறார். அது வந்து விஸ்வரூபம், அதாவது லார்ட் கிருஷ்ணா விஸ்வரூபம் எடுக்கிறார். அது அர்ஜுனாவுக்கு வந்து எப்போதுமே ஒரு சந்தேகம், என்ன இவங்க வாருக்கு போகணுமா, குருச்சேத்ராவுக்கு வாருக்கு போகணுமா, போக வேண்டாமா என்ற ஒரு சந்தேக நிலைமை. அப்போ வந்து நம்ம லார்ட் கிருஷ்ணா வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் வந்து உதயமாகிறது போல் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு உருவத்தை காமிக்கிறார் லார்ட் கிருஷ்ணா, உருவத்தை காமிக்கிறார். அந்த உருவத்தில் காமிச்சிட்டு அவர் லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இடும்பைக்கு பெரிய மனிதர்கள், உறுதியானவர்கள், வாழ்க்கையில் வெற்றியடைபவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பார். இவர் சொல்றாரு, அந்த லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சினா இடும்பைக்கு இடும்பை கொடு, இடும்பை வந்து உன்னுடைய மாஸ்டரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு படிச்சு காமிக்கிறார். அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு பெரிய குரு சொல்றார், நீ துன்பத்தை கண்டு ஓடாதே, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொன்னார். புரியுதா? அந்த ஒரு எனக்கு அப்புறம் 12 புக் கொடுத்தார் படிக்க தமிழ்ல. அந்த நிகழ்ச்சி, அந்த பெரிய நிகழ்ச்சி, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரமாக மாறியது. என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறியது. இன்று வாட்டவர் நிலைமையில் நான் இருக்கிறதுக்கு காரணம், அன்று நான் ரிஷிகேஷில் கிடைத்த எனக்கு ஒரு பெரிய அறிவுரை, அறவுரை, அப்புறம் சுவாமி சிவானந்தார் வந்து கிடைத்ததனால் அந்த கருத்தை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையில் முன்னேறுங்கள். எப்பொழுதுமே இடுக்கண் வரும்போது பயப்படக்கூடாது, துன்பம் வரும்போது பயப்படக்கூடாது, துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள். அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். நீங்கள் எல்லோரும் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். புரியுதா? ஓகே.